நீதிமான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தன்னை நீதிமானாக்கின கர்த்தரை குறித்த ஒரு அறிவு அதிகம் வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நீதிமான்கள் ஆகிட்டோம். நீதிமான்களான உடனே சும்மா நீதிமான்கள்னு சொல்கிறத காட்டிலும் நீதிமான்கள் கர்த்தரை குறித்த ஒரு அறிந்து கொள்ளும். தன்னை ஒருத்தர் நீதிமானாக்கினாரே, அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்பதை பற்றி அறிந்து கொள்வதில் தான் வாழ்க்கை இருக்குது. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை நமக்கு வெளிப்படுத்தும் போது எப்படிப்பட்ட ஒரு விதங்களில் வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றி தான் பல கோணங்களிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக லூக்கா 15ஆம் அதிகாரம் என்று சொல்லக்கூடியது எல்லாருக்கும் ஒரு அறிமுகமான ஒரு வேத பகுதி. அநேக நேரத்தில் நடக்கிற ஒரு மிஸ்டேக் என்ன, தப்பு எப்படின்னு என்னன்னா, வேதத்தை படிக்கும்போது நமக்கு தெரிந்த சில பகுதிகளெல்லாம் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், அசால்ட்டாக விட்டுறோம். இது நமக்கு தெரிந்த பகுதி தானே, நமக்கு தெரியாத கதையா, நமக்கு தெரியாத ஓமையா, அந்த கெட்டகுமாரன் கதை தானே, எங்களுக்கு நல்லாவே அந்த கதை தெரியும் என்ற ஒரு எண்ணங்களை நம்ம இருப்போம். அநேக நேரத்தில் இப்படி தான் நம்ம ஒரு அசால்ட்டாக இருக்கிறதுனால அந்த பகுதியிலேருந்து சொல்ல வருகிறதான பல சத்தியங்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியாமலே போய் விடுகின்றது. ஆகதான் இந்த இடத்துலேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி தான் நமக்கு காண்பித்து கொண்டு வருகிறார். போன வாரத்தில் ஒரு 6 காரியங்கள் பேச ஆரம்பித்தோம். இப்போ 7ஆவதாக ஒரு காரியத்தை நம்ம நின்று அங்கே தான் பேச போகிறோம். தேவன் எவ்வளவு கிருபையுள்ளவர், அன்புள்ளவர் என்பதை தான் திரும்பவும் இந்த பகுதிக்கு தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா விட போகிறது கிடையாது. இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா சில இடத்துல தோண்ட அது பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் பைபிளில் போடப்பட்டிருக்கு, புதையல்களை தேடுவது போல தேடுவீர்களாகில், வெள்ளியை தேடுவது போல் தேடுவீர்களாகில் என்று பைபிளில் வரும். தோண்ட பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. வெள்ளி வருது, புதையல் வருது, பொண்ணு வருது. தேவனுக்கு கொடுத்த அநேக சத்தியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பகுதியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது யாருன்னா தேவன் பிதா எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு, இந்த சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவரிடத்தில் வசனங்களை கேட்கும்படி அவரிடத்திற்கு சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து என்ன பண்ணுறாங்க, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். இந்த முறுமுறுத்து இந்த எகத்தாளமாக சில வார்த்தைகள்லாம் உள்ளத்தில் சொல்கிறானுங்க பாருங்க. அதற்கு பதில் சொல்லும் வண்ணமாகத்தான் இந்த 3 ஓமைகளை பேச ஆரம்பிக்கிறார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன பையன், இளையவன் என்ற அந்த தலைப்பினிக்கலாக அதை பேச வருகிறதை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். அவங்க பார்க்குறோம், பாவிகள் ஆயக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒரு ஆர்வத்தை பார்க்கணும். அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள். எவ்வளோ ஒரு ஆர்வம்! இந்த பாவிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் வேசிகளுக்கும் என்ன ஒரு ஆசைன்னா, தேவனுடைய வார்த்தையை பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவருடைய வசனங்களை கேட்கும்படி. இங்கே கூட நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள். நீங்கள் கூட எங்கெங்கேயோ இருக்கிறீங்க இல்லைங்களா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்துருக்கிறீங்க. எதுக்காக சேர்ந்துருக்கிறீங்க? தேவனுடைய வசனத்தை கேட்கும்படிக்கு. ஆனால் இந்த பரிசேயர்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்க பாவிகளாச்சே, இவங்கெல்லாம் ஒரு அந்நியர்களாச்சே, இவங்க தேவனுடைய கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டவர்களாச்சே, இவர்கள் எப்படி வரலாம் என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் ஒரு முறுமுறுப்பு. அதுதான் பாருங்கள், அவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த 3 ஓமைகளுமே தலைப்பு என்னன்னா, காணாமல் போனதை பற்றி தான் பேசுகின்றார். 3 ஓமையிலையும் சுற்றி வளைச்சி என்ன தலைப்பை பார்க்கணும்னா, காணாமல் போனவர்களுடைய நிலைமை இப்போ யார் காணாமல் போனவர்கள் என்பதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இளையவன் போனது தகப்பனை பற்றி பேசுனது போல் இன்றைக்கு இந்த 2 பசங்களை பற்றி பேச போகிறோம், நிறைய பேச போகிறோம். இதில் தேவனை பற்றி நம்ம பார்க்குது. இவர்களை பேசுகிறதுனால இவங்க மேலே நம்முடைய ஃபோக்கஸ் இல்லாமல் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது தான் நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். அப்போ இந்த பரிசேயர்கள் என்ன நினச்சாங்கன்னா, இந்த வேசிகள், ஆயக்காரர்கள், பாவிகள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா
தேவன்கிட்ட வர தகுதியற்றவர்கள், தகுதி இல்லாதவங்க, அவங்க எப்படி பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படின்றதான். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க எண்ணத்தில் மட்டும் கிடையாது, இவர்கள் ஊழியம் செய்த நாட்களில் கூட பக்கத்திலே நெருங்க மாட்டாங்க, பக்கத்திலே போக மாட்டாங்க. இன்றைக்கி எப்படி நம்ம ஊரில் தீட்டு என்ற ஒரு காரியம் இருக்கு இல்லையா, இன்றைக்கி கூட ஒரு கலாச்சாரம் வளர வளர இந்த தீட்டெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் கிராம பகுதிகளில் இந்த தீட்டு என்ற காரியம் அதிகமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் மட்டும் அன்றைய காலகட்டத்திலே இவங்களெல்லாம் தீட்டாக எண்ணக்கூடியவர்கள் தான் இந்த பரிசேயர்களும் இந்த வேதபாரர்களும். இப்போ இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு இந்த ஓமையை சொல்கிறது மூலமாக என்னத்தை சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் காணாமல் போனது இந்த இளையவன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உண்மையிலே காணாமல் போனது இளையவன் கிடையாதுப்பா, நீங்கள் தாயா காணாமல் போனவர்கள். அதாவது எப்போதுமே இயேசு ஒரு கதையை சொல்லி கரெக்டாக என்ன சம்பவம் யாருக்கு சொல்கிறாங்கன்றதை கரெக்டாக சொல்லுவார். இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க காணாமல் போன ஆட்டை பற்றி பேசுகிறாரு, இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க காணாமல் போன காசை பற்றி பேசுகிறாரு, இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க காணாமல் போன ஒரு இளையவனை பற்றி பேசிட்டு இருக்கிறாருன்னு நினச்சா, அந்த டாப்பிக்கெல்லாம் அது காணாமல் போன அதுக்காக கிடையாது. இவங்க நினச்சாங்க இல்லையா, நீங்கள் ஏதோ இவங்க காணாமல் போனாங்க, இவங்க தேவன்கிட்ட நிற்க தகுதியற்றவர்கள், தேவன்கிட்ட வர தகுதியற்றவர்கள் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. உண்மையை சொல்ல போனால் காணாமல் போனது இளையவன் கிடையாது, பரிசேயர்களாகிய வேதபாரகர்களாகிய நீங்கள் தான் காணாமல் போனவர்கள் என்பதை எடுத்து காண்பிப்பதற்காகத்தான் இந்த ஓமையை தேவன் அவர்களுக்கு சொல்கிறார். ஏன் அப்படின்னா கடைசியில் 25 நம்ம படிக்கும்போது புரியுது. நான் படிக்கிறேன் பாருங்கள். 25, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு திரும்பி வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனும் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமா, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் நமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாமல் இருந்து என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும், நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனும் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இன்னும் சொல்லப்போனா அங்கே பரிசேயர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டானி கொடுக்குறாரு, ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கதையை சொல்லி அவங்க இருதயமே நின்று போகக்கூடிய அளவுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு, ஷாக்காகக்கூடிய ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு, அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. சரி, அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த விளக்கத்துக்கு நம்ம போக போகிறோம். என்ன போக போகிறோம், காணாமல் போனதை குறித்து ஒரு 4 காரியங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்னது, காணாமல் போனது யார் என்கின்ற ஒரு புதிய விளக்கம் என்ன இயேசு கொடுக்கிறார் என்பது. இரண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாமும் ஒரு விதத்தில் காணாமல் போனவர்களாக இருக்கிறோம் என்பதை எப்படி அடையாளம் காண்பது நம்மளை பற்றி. மூன்றாவது, இயேசுவின் கிறிஸ்துவின் இந்த புதிய விளக்கத்தின்படி காணாமல் போனோம் என்று தெரிந்தால் அந்த பிரச்சனையை எப்படி நாம் தீர்ப்பது. நான்காவது என்ன பார்க்க போகிறோம், இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் சபையின் காரியத்திலும் எப்படி பொருந்துகிறது என்பதை பற்றி தான் 4 காரியத்தின் மூலமாக பார்க்க போகின்றோம். முதலாவது, காணாமல் போனது ஆவிக்குரிய விதத்தில் காணாமல் போனது என்றால் என்ன, காணாமல் போனவர்கள் யார் என்று நீங்கள் கேட்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கதைகள் சொல்கிறதுல அழகான ஒரு அற்புதமான ஒரு ஆள். சூப்பராக விளக்கங்கள் சொல்லுவார், எளிமையாக சொல்லுவார், எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி பிரசங்கம் பண்ணுவார். அதான் எல்லாரையும் ஒரு கவர்ந்தவர்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக அழகாக அந்த லாங்குவேஜில் அவங்க கலாச்சாரத்தில் அந்த பின்னணியத்தோடு இருக்கின்ற பல விஷயங்கள்லாம் சொல்கிறதுனால இது கதை சொல்லி பிரசங்கம் பண்ணுவார். அதனால தான் பாருங்கள், இன்றைய கூட சில பிரச்சனைகள் கூட அந்த கதை சொல்கிறது ரொம்ப கெட்டிக்காராக இருக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கு நேரத்தில் கதை சொல்கிற போக்கில் ஃபுல்லாகவே கதையவே ஆக்கிடுறாங்க. லைஃப் வாழ்க்கையில் கிளைமேக்ஸில் என்ன அந்த கதையிலேருந்து என்ன கொண்டு வரணும், என்ன செய்யணுன்ற ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்காமலே போயிடுறாங்க, கதையாகவே போயிடுது அங்கே. ஆனால் இயேசு கிறிஸ்து இது ஏதோ ஒரு ஏதோ அவங்களுக்கு சொல்லணுமேன்றதுக்காக ஒப்பேத்தணுமேன்றதுக்காகலாம் சொல்ல, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக கதையை சொல்கிறார். அது மட்டுமல்ல, இது ஒரு மனிதரின் கதை கிடையாது, இது கெட்ட குமாரனுடைய கதையும் கிடையாது. ஏன்னா அநேக நேரத்தில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கெட்ட குமாரன் இளைய குமாரனை பற்றி தான் அதிகமாக தெரியும். ஆனால் இங்கே இன்னொருத்தன் ஆஜராகிறான்,
யார் ஆஜராகிறான்னா மூத்த குமாரனும் இந்த இடத்துல ஆஜராகிறான். வரான். அந்த கதையில் முக்கிய கதாபாத்திரம் எப்படி இளையகுமாரன் சொல்லுவாங்களோ, ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா இளையகுமாரன் தான் நமக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து கதையை எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சார்னா அந்த மூத்த குமாரர்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த பரிசேயர்களும் வேத பார்வை அந்த இடத்துல இருக்கிறாங்க பாருங்க. அந்த மூத்த குமாரர்களுக்கு தான் இந்த கதையை சொல்ல, அவங்களுக்கு சில காரியத்தை உணர்த்தும்படிக்கு தான் இந்த கதையை சொல்றார். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, இந்த சம்பவம் இளையகுமாரன் கெட்ட குமாரன் இப்படின்னு சொல்லி இந்த லைனில் போயிட்டாங்க. பரவாயில்ல, அந்த லைனில் போனால் நம்ம சிலைக்கு காமிக்க ஆரம்பித்தோம். சொல்லப்போனால் இந்த இடத்துல இளையகுமாரன் மட்டும் இதை கெட்டு போகணும்னு மட்டும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அந்த சீன், நம்ம சம்பவத்தெல்லாம் படிச்சுக்க பார்க்கும்போது என்ன தோணுது, இவன் தான் கெட்டு போனவன். யார் கெட்டு போனவன்? சின்ன பையன் தான், இளையவன் தான் கெட்டு போனான். ஏன்னா அவனுடைய காரியங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, ஏன்பா நீங்கள் ஏதோ இந்த கதையில் இளையகுமாரன் கெட்டு போனோம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. இதில் கெட்டு போனது 2 பேரும் தான் கெட்டு போயிருக்கிறீங்கன்னு காமிக்கிறேன். இளையகுமாரன் மட்டும் கிடையாது, நீயும் தான்மா கெட்டு போய் கிடக்கிற என்கின்ற காரியத்தை குறித்து பேசுகிறார். அப்போ எப்படின்னா இளையவனுக்கு பாருங்க, தகப்பன் மேலே எந்த ஒரு அன்பும் கிடையாது, எந்த ஒரு பாசமும் கிடையாது. அப்போதான் இவன் என்ன பண்ணாருன்னா தகப்பன் விட்டு ரொம்ப தூரமாக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை. பாசம் இல்லை, என்ன இல்லை, ஒரு நேசம் கிடையாது, ஒரு பிரியம் கிடையாது. ஏன்னா தூரம் போனால் தான் ஆட்டம் போட முடியும், பக்கத்தில் இருந்தால் ஆட்டம் போட முடியாது, பக்கத்தில் இருந்தால் எந்த ஒரு தப்பும் பண்ண முடியாது, பக்கத்தில் இருந்தால் எந்த ஒரு கெட்டது செய்ய முடியாது. அது நினச்சா தூரம் பக்கத்தில் அப்பா இருக்கிறானே எப்போ முதல்ல கண்டிச்சுட்டே இருக்கிறாரு, தூரம் போனால் இஷ்டத்துக்கு வாழலாம். பாருங்கள், சில நேரத்தில் சில பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தூரம் போகிறதுக்கு காரணம் இருக்குது, படிக்கிறதுக்காக செய்யுங்க, டிஸ்டர்பாக இருக்குது, படிக்கிறதுக்காக போகிற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அநேக நேரத்தில் பிள்ளைங்க வெளியே போகிறது முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, நம்மளை யாரும் கரெக்ஷன் பண்ணக்கூடாது, நம்மளை யாரும் திட்டக்கூடாது, நம்ம யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கவனமாக கேளுங்க, முதல் குமாரன் இளையகுமாரன் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட எண்ணம் உடையவன். ஆனால் இவனுடைய காரியம் பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய ஆஸ்திகளை மட்டும்தான் விரும்பினான், தகப்பனை விரும்பல. தகப்பனை வெறுக்கிற ஒரு கேரக்டரில் தான் இந்த இளையகுமாரன் இருக்கிறான். ஆனால் மூத்த குமாரனை பற்றிய காரியம் என்ன? இந்த கதையை மேலோட்டமாக படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு என்னன்னா, மூத்தவன் தான் ரொம்ப நல்லவன் போல தெரியும், இளையகுமாரன் ரொம்ப கெட்டவன் போல தெரியும். ஆழமாக பார்த்தால், கவனமாக படித்தா, திரும்ப கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா இந்த கதையில் 2 பேருக்குமே வித்தியாசமே இருக்காது. சொல்லப்போனால் 2 பேருமே கெட்டு போனவர்கள் மாதிரி தான் தெரிய ஆரம்பிக்கும். இருவருக்குமே என்ன பிரச்சனை? 2 பேருமே தகப்பன் மேல பாசமும் பிரியமும் இல்லாதவனாக தான் தெரியுது. ஒருத்தன் என்ன பண்ணா, அப்பாட்ட இருந்து பிடுங்கிட்டு போக வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமா இருந்தான். அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம், அப்பாட்ட இருந்து பிடுங்கணும். மூத்தவனுக்கு என்னன்னா, எனக்குரிய பங்குல எவனும் கை வைக்க கூடாது, என் பொருள், என் காசு, என்னுடைய பணம், என்னுடைய காரியம், யாரும் இதில் கை வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சொல்லப்போனால் இந்த சம்பவத்தில் 2 பேருமே காணாமல் போனவர்கள் தான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? 2 பேருமே பிதாவுடைய அன்பிலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் தான். 2 பேருமே பிதாவுடைய இணைப்பிலிருந்து உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்கள் தான். ஏதோ இளையவன் மட்டும் கிடையாது, 2 பேருமே இந்த இடத்துல தேவனுடைய உறவில் துண்டிக்கப்பட்டவர்கள். சொல்லப்போனால் 2 பேருமே ஆவிக்குரிய நிலையில் செத்தவர்கள் போல தான் இருக்கிறாங்க. அதான் காமிக்க விரும்புகிறார். நினைக்கிற இவன் தான் நினச்சது கிடையாதுடா, நீயும் தான் இதில் இருக்கிற என்பதை பற்றி காமிக்கிறார். சொல்லப்போனால் பாவிகள், வேசிகள், ஆயக்காரர்கள் மட்டும்தான் தேவனை விட்டு பிரிந்தவர்கள் கிடையாது சொல்கிறாரு ஆண்டவர். இந்த சம்பவத்தை இந்த கதையை சொல்கிறது மூலமாக என்ன, சோமையை சொல்கிறது மூலமாக என்ன சொல்ல வரான்னா, நீயும் தேவனை விட்டு தூரம் போனவன் தான். நீ நினச்சிட்டு இருக்கிறியா இளையவன் தான், இந்த ஆயக்காரன் பாவி வேசி தான் இப்படி நினச்சிட்டு இருக்கிற? கிடையாது, நீயும் தூரம் போனவன் தான் என்பதை பற்றி காமிக்கிறாரு. பாவிக்கு எப்படி பாசமும் பற்று இல்லையோ அதே போல தான் பரிசேயனே, உனக்கும் பிதாவு மேலே பாசமும் பற்றும் கிடையாது. உனக்கு எப்போ பார்த்தாலும் கற்பனை 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 கற்பனை, அது மேலே தான் கவனமாக இருக்கிற, அப்பா மேலே கவனம் இல்லை என்பதை காண்பிக்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல அப்பா 2 பேரையும் தான் அரவணைக்கிறார், 2 பேரையும் தான் கூப்பிடுறார்.
2 பேர் மேலே இந்த பிரியத்தை வச்சிருக்கிறார். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இளையவனை ஓடி போய் கூப்பிடுறாரு, ஓடி போய் அவனை கூட்டிட்டு வர்றாரு. ஆனால் மூத்தவன் எப்படி கூப்பிடுறாருன்னா, இவனும் பாருங்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு வரல, இவனையும் வெளியே போய் தான் நின்று கூப்பிடுறாரு. அப்போ அப்பாவுடைய கேரக்டரு என்னன்னா, இருவரையும் அழைக்கிறார். பாவி, வேசி, ஆயக்காரன் என்ற அந்த குரூப்பை சேர்ந்த இளையவனை போல அவனையும் ஓடி போய் கூப்பிடுறாரு. 2வது, உள்ள இருந்துட்டே வேலை செய்கிறான் பாருங்க, காணாமல் போனவன், உள்ள இருந்துட்டே தேவனுடைய எந்த ஒரு உறவும் இல்லாதவன், உள்ள இருந்துகிட்டே தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டவன், அவனை கூட வெளியே போய் வாப்பா உள்ள என்று அழைக்கிறதை தான் நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். இளையவன் பாருங்க கீழ்ப்படியாம போய் வெளியே நின்று இருக்கிறான், மூத்தவன் கீழ்ப்படிந்து வெளியே நிற்கிறான் பாருங்க. அதுதான் ஒரு துரதிருஷ்டமான ஒரு காரியம். 2 பேரையும் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? மூத்தவன் எப்படி கூப்பிடுறாரு? 28ஆம் வசனம், மூத்தவன் எப்படி கூப்பிடுறாரு? அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே அவனை வருந்தி அழைக்கிறான். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த சீன்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படிப்பட்ட சீனா இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ள வர விருப்பம்ல, அப்பா வெளியே போய் வாப்பா ப்ளீஸ்ப்பா உள்ள வாப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கிற, என்னப்பா என்னப்பா இப்படி பண்றேன்னு சொல்லி வருந்தி இழைக்கிறான். அது மட்டும் இல்லை, இதில் சொல்ற ஒரு காரியம் அழகா இருக்கும் பாருங்க. மகனே, இந்த இடத்துல எங்க வருது? 31 அதுக்கு தகப்பன் மகனே, அவர் சொல்ற துணியை பார்த்தீங்களா? மகனே, மகனே, எவ்வளோ அழகா தேவன் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி, பிள்ளையே. திட்டுற மாதிரிலாம் தெரியல, கடிந்து கொள்ற மாதிரிலாம் தெரியல. எங்கேயும் கூட பார்த்து, டேய் என்னடா அப்படி பண்ற, உனக்கு கூட அறிவில் ஏண்டா, அவன் தான் என்னை புரிஞ்சுக்காம வெளியே ஓடி போயிட்டான்னா நீயும் கூட இருந்துட்டே இப்படி நினைக்கலாமா? அப்பா பேசுறது ரைட்ஸ் இருக்குதா? ஏப்பா கூடவே இருந்து என்னை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க, இவ்வளவு நாள் கூடவே இருக்கிறீங்க, ஏதாவது என்னை பத்தி தெரியும், இவ்வளவு நாள் கூட இருக்கு, இதான் எனக்கு கொடுக்குற பரிசா, இதான் எனக்கு கொடுக்குற மரியாதையா, இதான் எனக்கு கொடுக்குற கனமா? அப்பா கேட்குற ரைட்ஸ் இருக்கா? ரைட்ஸ் இல்லையா? ஆனா அப்பா அதெல்லாம் கேட்கல. எப்படி இளையவன்ட்ட எந்த கிராஸ் கேள்வி கேட்காம அவன் மேல அன்பை காமிச்சாரோ, அதே போலதான் மூத்தவன்டைய மகனே, பிள்ளையே, உள்ளே தகப்பனும் வெளியே நின்று அவனை வருந்தி அழைக்கின்றான். இவன் எப்படி சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான்னா, அவன் தகப்பனோ பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய், அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாமல் இருந்தும் என் சிநேகிதருடைய நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. என்ன சொல்றானா, எவ்வளோ ஒரு பெருமையில. இன்னும் சொல்லப்போனா, தகப்பன் சொத்தை பிரித்து தரும்போதே இளையவனுக்கு மட்டும் சொத்தை பிரித்து தரல. அந்த இடத்துல பார்க்குறோம் 12, அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் இளையவனுக்கு போட்டிருக்குதா? அவர்களாம் யாரு? 2 பேருக்கும் தான். யோசிப்பார், 2 பேருக்கும் சொத்து. அவன் பண்ணா சொத்தை பண்ணிட்டான். இவன் சொத்தை அடிச்சு சாப்பிட்றதுக்கு அப்பாட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்குதா? இல்லை, ஓ சொத்துப்பா, நீ என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆடு அடிக்கிற, 2 ஆடு அடிக்கிற, எத்தனை ஆடு வேணாலும் அடிக்கலாம். ஐயா நீ எதுக்கு ஏன்ட்ட கேட்டு இருக்கிற? ஒரு ஆட்டுக்குட்டி, இதுக்கு நீ ஆட்டுக்குட்டி பண்ற, நீ எத்தனை வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம் மகனே. கவனமாக கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு மூத்தவனை கூட அப்பா அன்பா அழைக்கிறாரு பாருங்க. இப்ப பாவிகள் மட்டுமல்ல, பரிசேயர்களும் கெட்டு போனவர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்ற, நீ அவனை திட்டியல்ல, நீ அவன் எப்பா என் வசனத்தை கேட்க வரும்போது நீ தேவையில்லாத எண்ணத்தை முறுமுறுக்கிறீல்ல, தேவையில்லாத வார்த்தையை சொல்றீல்ல. இப்போ சொல்றாரு, நீயும் தான் கெட்டு போனவன், நீயும் தான் தூரம் போனவன் என்பதை பற்றி சொல்றார். நீயும் தான் தகப்பன உறவில் துண்டிக்கப்பட்டவன் என்பதை காண்பிக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி கதை சொல்லிட்டு நீ தான் சொல்லும்போது எப்படி இருக்கும் பாருங்க. பைபிள்லேயே சில 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 கதைகள்லாம் பாருங்க, நாசுக்கா சொல்லுவாங்க. நம்ம தாவீது நாத்தான் மேல போய் ஒரு கதை சொல்லுவார். லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல தாவீதே ஆச்சரியப்பட்டு, அவன் எங்க இருந்தாலும் பிடிச்சி ஒரு வழி பண்ணிடணும். அவன் யாரு?
அழகா சொல்றாரு நாத்தான், அது வேற யாரும் இல்லடா, நீ தாண்டா அந்த பாவி. அதே போல எஸ்தர் புஸ்தகத்தில் கூட கதை வரும் பாருங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா கரெக்டா நேக்கா இவன் தான் அவன். ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும் கேளு, தேசத்துல பாதி கேட்கிறியா கொடுக்குறேன் எஸ்தர்ட்ட. ராஜா அகாசுரி ராஜா கேட்கிறாரு, கேட்கிறாரு, கரெக்டா கொக்கி போட்டா பாருங்க. ஆமான் அழகா கோத்து விடுறா. என்ன சொல்றேன், இந்த யூதர்களுக்கே அழகா கதை சொல்லி புரிய வச்சு, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை புரிய வைக்கணும், கதை சொல்லி அதான்ப்பா நீ டைரக்டா அடிக்காம, டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா அதை ஒரு மறைமுகமாக சொல்லி அவர்கள் எப்படி கெட்டு போயிருக்கிறாங்க, அவங்க எப்படி தூரம் போயிருக்கிறார்கள், அவர்கள் எப்படி தேவனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அழகாக காமிக்கிறாரு. இப்போ இந்த கதையை சொல்லிட்டு லாஸ்ட்ல நிற்கும் போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, கவனமாக கேளுங்க. நிறைய நேரத்தில் நமக்கு சில விஷயம் புரியாது, ஆனால் பரிசேயர்களுக்கு நல்லா புரியும், வேதபாரர்களுக்கு நல்லா புரியும். என்ன சொல்ல வராரு லாஸ்ட்ல, என்னைய தானே சொல்றேன், என்னைய தானே குத்தி காமிக்கிறாரு. கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்ற விஷயத்தை கேட்டா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கறது போல இருக்குது. வந்து இன்னும் சொல்ல போனா இவனுடைய வேலையை பார்த்தீங்கன்னா கற்பனையை கை கொள்றது பெருசா இருந்துச்சு. வந்து எதுக்காக கற்பனையை கை கொண்டிருந்தான், கற்பனையை கை கொண்டது கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்திக்காக தான், பொருளுக்காக தான். ஆகுதான் கர்த்தரை தேடும்போது ஆஸ்தியை அல்ல அவருடைய முகத்தை தேடுங்கள். ஆமென். அவர் தானே கொடுப்பாரு, அவர் நக்கா தருவார் நிச்சயம். கர்த்தரை நம்பினவர்களுக்கு கர்த்தரை எல்லாம் தருவார். ஆனால் நம்முடைய மைண்ட் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இவர் ஏதாவது கொடுப்பாரு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்காம, என் தேவனை நான் ஆராதிக்க போகிறேன், என் தேவன் மீது அன்பு கூற போகிறேன், என் தேவன் மீது என்னுடைய பாசத்தை காமிக்க போகிறேன், என் தேவன் மீது என் நேசத்தை காண்பிக்க போகிறேன், அதுக்காக தான் கர்த்தர் நீ வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய தேவனிடமிருந்து அவருடைய ஆஸ்தியோ அவருடைய பொருளையோ அவர்கிட்ட ஏதோ வாங்கிட்டு போகலாம் என்று கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க. இங்கே இருக்க வருகிறவர்கள் கூட உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், அப்பாட்ட வரும்போது அங்கே போய் எப்படி அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு வரலாம் என்ற எண்ணத்தை விட, அவருக்கு என் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது செஞ்ச ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்லலாம், எப்படி துதிக்கலாம், எப்படி அவருக்கு ஆராதனை செய்யலாம் என்ற அந்த எண்ணத்தோடு வாருங்கள். இந்த பரிசேயர்கள் கற்பனை கை கொண்டாங்க. எதுக்காக கை கொண்டாங்க, எப்படியாவது அவர்கிட்ட பறிச்சிடணும், எப்படியாவது அவருடைய ஆஸ்தியை சொந்தம் கொள்ளணும். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர்கிட்ட கூட எப்படி அவங்க சொல்றதெல்லாம் கட்டுப்பட்டு இருப்பாங்க, ஆனால் உள்நோக்கம் உள்குத்து இருக்கும். சில பேர் சிலர்கிட்ட வந்து சில காரியத்தை வந்து சொல்றபடி செய்கிறாங்கனாலே உள்குத்து இருக்கும், காரணம் இல்லாமல். சில பேர் நமக்கு தோணும், இல்லை காரணம் இல்லாமல் இவங்க அவங்கள்ட்ட பழக மாட்டாங்க, காரணம் இல்லாமல் அவங்க போக மாட்டாங்க, காரணம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. நமக்கு உள்நோக்கம் இருக்கும். பரிசேயர்களை போல நம்ம அப்படிப்பட்ட நோக்கமுடையவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம எண்ணம் எல்லாமே எனக்காக, உனக்காக நான் உயிரை கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்வாய் என்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன், தன் சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுவது நிச்சயம். ஆனால் ஒரு காரியம், நம்முடைய எண்ணங்கள் தேவன்கிட்ட எப்படி எதை பெற்றுக்கொள்ளலாம், எதை கறக்கலாம், எப்படி காக்கா பிடிக்கலாம், எப்படி நேக்கா பிடிக்கலாம், அப்படி கிடையாது. எப்படி என் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கலாம், அவரை தேடலாம், அவருக்கு மகிமையை செலுத்தலாம் என்ற அந்த எண்ணம் தான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உருவாக வேண்டும். ஆமென். பக்கத்தில் கேளுங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க கேளுங்க, சொல்லுங்க. கேட்டாங்களா, பதில் சொல்லுங்க. எதுக்காக வந்திருக்கிறீங்க? என்ன கேட்குற, இனிமேல் கேள்வி மட்டும் கேட்காதீங்க, பக்கத்தில் சொல்லுங்க. எதுக்காக, ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்க, எதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்கன்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? நிறைய காரியம் வேணாங்க, ஒரு காரியம் நீங்கள் பக்கத்தில் சொல்லியே ஆகணும். பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? பக்கத்தில் ஒரு பதில் சொல்லுங்க. எதுக்காக நீங்கள் சர்ச்சு ஒரு விஷயமாவது பக்கத்தில் சொல்லணும். நீங்கள் பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் அவங்கள எதுக்கு, ஏன்ட்ட வேணும், பக்கத்தில் எதுக்காக சர்ச்சைக்கு வந்து. ரைட், கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இதெல்லாம் ஏன் கேட்க சொல்றேன்னா, உங்களை புண்படுத்துறதுக்காக கிடையாது, நீங்கள் உணர்வடைய வேண்டும் என்பதற்காக கேட்க சொல்றேன். ஏன்னா எல்லா சபையை போல 10-11 நம்முடைய சபை இருக்கக்கூடாது என்பதை நான் விரும்புகிறேன். எல்லாரும் போல இருக்கக்கூடாது. நம்ம வரோம், எதுக்காக வரோம், என்னத்துக்காக வரோம்,
ஏதோ அவர்கிட்ட பெற்றுக்கொள்வது மட்டும் நம்முடைய நோக்கமாக இருக்கிறதா? இந்த மூத்த குமாரன் கற்பனையெல்லாம் கை கொண்டான். சில பேர் வந்து சபையில் ஜெபம்னு சொன்னா ஜெபம் பண்ணுவாங்க, உபாசம் கொடுத்து வர சொன்னா உபாசம் கொடுத்து நைட் ப்ரே எல்லாத்துக்கும் வருவாங்க. எதுக்கு வரீங்க? என்னத்துக்காக? அவருடைய ஆஸ்திக்காக மட்டும் இல்லை. இந்த மூத்த குமாரன் அப்பாட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்துச்சு. அதுக்காக மட்டும் இல்லைங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கவே தேவைனா, பிதா உங்களுக்கு வேண்டியவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்னது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். புரியுதுங்களா? இங்கே உட்கார்ந்துருக்க உங்கள் எல்லாருடைய தேவை கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? உங்கள் கண்ணீர் தெரியும், உங்கள் கவலை தெரியும், உங்கள் பிரச்சனை தெரியும், இங்கே நீங்கள் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனால் உங்கள் எண்ணங்கள்லாம் மற்றெல்லாம் தூக்கி போட்டு, ஆண்டவரே என் தேவை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனால் நான் இங்கே வந்தது என் தேவைக்காக வரல, எனக்காக ஜீவனை கொடுத்த என் தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ள வந்திருக்கிறேன், அவரை துதிக்க வந்திருக்கிறேன், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவருக்கு மகிமையை செலுத்த வந்திருக்கிறேன், அவருக்கு கனத்தை செலுத்த வந்திருக்கிறேன், அவருக்கு புகழை செலுத்த வந்திருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தைகள் தான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும். எதுக்காக போகிறோம்? என்னை இந்த வாரம் முழுவதும் என்னை காப்பாற்றிருக்கிறாருங்க, இந்த வாரம் என்னை முழுவதும் என்னை போஷிச்சிருக்கிறாருங்க, இந்த வாரம் முழுவதும் என்னை நடத்தியிருக்கிறாருங்க, இந்த வாரம் முழுவதும் எவ்வளோ ஆலோசனை கொடுத்துருக்கிறாருங்க, இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா இல்லையா? அதற்காக எதுக்காக வந்திருக்கிறோம்? ஒரு தேங்க்ஸ், ஒரு நன்றி சொல்ல. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்பது நல்லது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுகிறதாக இருக்கின்றது. ஆனால் இங்கே பாருங்க, எதுக்காக நம்ம வந்து இங்கே வருகின்றது முக்கியமான ஒரு காரணமே இதற்காக தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். 32ஆம் வசனம், உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். முடிவு தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். என்னன்னா, முடிவு எப்படி நிற்குது? கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது? இந்த கதையுடைய கிளைமேக்ஸ் என்ன? கிளைமேக்ஸ் என்ன? முடிவு என்ன? இந்த கதையினுடைய கடைசி பார்ட் என்ன? கடைசி சீன் என்ன? என்ன சீன்? நீங்க சொல்லுங்க. இந்த கதையினுடைய கடைசி சீன் என்ன சொல்லுங்கம்மா. கிளைமேக்ஸ் என்ன? கடைசி சீன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது எல்லா கதைக்கும் ஒரு கடைசி சீன் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு கடைசி சீன் என்னன்னா, நல்லா கவனமாக கேளுங்க. எதோட முடியுதுன்னா, இந்த படம் எதோட முடியுதுன்னா, இளையகுமாரன் காணாமல் போனவுடைய கதை எதோட முடியுதுன்னா, கடைசி சீன் அண்ணன் வெளியே நிற்கிற மாதிரி சீன் முடியுது. அப்படித்தானே? எங்க அப்படித்தானே? நான் கேட்குற கேள்வி கரெக்டா? அண்ணன் எங்க இருக்கிறான்? வெளியே நிற்கிறான். அப்பா என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. ஆனா அண்ணன் உள்ள வந்த மாதிரி கதை இருக்குதா? இளையகுமாரன் உள்ள வந்த மாதிரி கதை இருக்குதா? இளையகுமாரன் உள்ள வந்தானா? உள்ள வந்தான். அவனுக்கு வந்து மோதிரம், பாதரட்சை, விருந்து, அது இதெல்லாம் கொடுத்தாரு. சந்தோஷம், களிப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் முத்துக்குமாரனுடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த கதையுடைய கிளைமேக்ஸ் என்னன்னா, அண்ணன் வெளியே நிற்கிறாரு, அப்பா வாசப்படன்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் முடியும் போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த கான்வெகேஷன்லாம் எங்கே நடக்குது? கான்வெகேஷன் என்ன எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குதுன்னா, உரையாடல் எங்கே நடக்குதுன்னா, எல்லாமே வீட்டு வாசப்படியில் நடக்குது. லாஸ்ட்ல என்ன சொல்றாரு? உன் தகதுனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடி நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அதோட முடிஞ்சிச்சு. இவன் உள்ள வந்தானா உள்ள வரலையா? கதையில வரல. என்ன சொல்ல வர்றாரு இயேசு அவங்களுக்கு? இது மூலமா என்னத்தை காமிக்க விரும்புறாரு? டே மடப்பசங்களா, டே பரிசேயர்களா, நீ வந்து இவனை குறை சொல்லி நீ வெளியவே நிற்கிறியாடா? கிளைமேக்ஸ் கதையை சொல்லிட்டு என்ன பண்ணணும்? மூத்தகுமாரன் உள்ள வந்தான்னு சொன்னா அங்க இருக்கிற பரிசேயர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பா நல்ல வழி கதையை சொன்னவர் கடைசியா நான் எங்களையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டாருன்னு அர்த்தம். ஆனா இந்த கதையில உள்ள பெரிய அண்ணன் வரல, அண்ணன் வெளியவே நிக்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸ் முடியுது. கேளுங்க, திரும்ப சொல்றேன், இது உண்மை கதை அல்ல. புரியுதுங்களா? இது நீங்க உடனே இது உண்மையா நடந்துச்சு அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. அந்த நாட்கள் இந்த கதை அப்படியே உண்மையாவே படம் இல்ல. அங்க இருக்கிற பரிசேயர்களுக்கு தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காகவே இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த ஓமையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு சத்தியத்தை விளக்குவதற்காகவே இந்த ஓமையை உங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னன்னா கடைசியில் என்ன எப்படி முடியுது? இளையகுமாரன் ரட்சிக்கப்பட்டு உள்ள வரான், ஆனா மூத்தகுமாரன் ரட்சிக்கப்படாமல் வெளியவே நின்று கொண்டிருக்கிறான் என்பதை இந்த சம்பவம் காண்பிக்கின்றது. என்ன சொல்றாருன்னா, பரிசேயர்களே, வேதபாரகர்களே, நீ வந்து
இந்த பாவி ஆயக்காரன் வேசி இவனை பற்றி முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறியே. ஆனால் என்னன்னா இந்த பாவிகள் எல்லாமே உனக்கு முன்னாடி தேவன்கிட்ட போவார்கள் என்பதை காண்பிப்பதற்காக இந்த சம்பவத்தை சொல்றார். நீ ஒதுக்கி தள்ளுறப்பார் புறஜாதி, நீ ஒதுக்கி தள்ளுறப்பார் இப்படிப்பட்ட ஆள் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா, நீ பெரிய யோக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறியா? கிடையாதுடா. உனக்கு முன்னாடி அவங்கெல்லாம் தேவ சமூகத்தில் நிற்பார்கள். ஆமென். புரியுது என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? ஆவிக்குரிய காரியத்தில் ரெண்டு விதத்தில் காணாமல் போகலாம். ஒன்று கெட்டு போய் காணாமல் போகலாம் இல்லைங்களா? இந்த இளைய குமாரன் போல கெட்டு போய் தூரம் போய் அப்படியே காணாமல் போகலாம், அது ஒரு விதம் இருக்குது. ரெண்டாவது நல்லவனாக இருந்தும் காணாமல் போகலாம். யாரை போல? நம்ம மூத்த குமாரனை போல. யோசிப்பார், இந்த கதையை சொல்லும்போது அந்த பரிசர்களுக்கு எப்படி அதிர்ச்சியாக இருந்திருக்கும். என்னப்பா ஒரு கதையை சொன்னவர் இப்படி மொக்கையாக முடிச்சிட்டாரே, இப்படி எங்களை ரொம்ப புண்படுத்துகிற மாதிரி முடிச்சிட்டாரே. கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல என்ன சொல்லுங்க, நல்லவனாக இருந்தாலும் உன்னால் காணாமல் போக முடியும். நல்லவருடைய பிரச்சனை என்ன? இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக இரட்சகராக பார்க்கலாம். ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன ரட்சிக்கிறதுக்கு என்னால் முடியும், நாங்கள் எங்களால் முடியும். நீங்கள் அநேக நேரத்தில் பாரு, நல்லவர்கள் இந்த பரிசேயர்களை போல இருக்கிற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் தங்களுடைய கிரியைகள் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் கூட பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, நல்லா ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, அப்புறமேட்டுக்கு அவங்க ஜெபத்து மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஜெபங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் பிடிச்சிக்குவாங்க. நான் ஜெபிச்சு தாங்க இப்படி நடந்துச்சு, நான் ஜெபிச்சு தாங்க அப்படி நடந்துச்சு, நான் இப்படி பண்ணுங்க, நான் அப்படி செஞ்சேங்க. எதை ஃபோக்கஸ் பண்ண? ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்த பிற்பாடு நம்முடைய நிலைமை எப்படி ஆயிடுதுன்னா, நம்முடைய கிரியைகள் மீது நம்முடைய கவனம் போக ஆரம்பித்து விடுகின்றது. ஆகவே விசுவாசிகளை கவனமாக இருக்கணும். ஏதோ நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம உபவாசம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் ஒரு நாளும் ஏன் ஜெபம் ஏன் உபவாசம் வரக்கூடாது. எல்லாமே பை த காட் கிரேஸ் சொல்லணும். எல்லாமே கிருபை ஆண்டவரே. ஆமென். எல்லாமே கிருபை ஆண்டவரே. உங்கள் கிருபை ஆண்டவர், உங்கள் கிருபையால் தான் ஆண்டவர் இருக்கிறேன். இது நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் கிருபையால் தான் ஜெபமே பண்ணுறேன் ஆண்டவரே. உங்கள் கிருபையால் தான் உபவாசம், உங்கள் கிருபை ஆண்டவரே. புரிஞ்சுதுங்களா? நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுப்பா நம்ம என்ன பண்ணுறோம்னா, முழு கவனத்தையும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே எல்லா காரியத்தையும் பண்ணுறது இல்லை. நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. கிருபையை ஃபோக்கஸ் பண்ணணும். கிருபையின் மீது கண்ணோட்டத்தை வைக்க வேண்டும். கிருபையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? இவங்க தாங்கள் எவ்வளவு யோக்கியர்கள் என்பதை காண்பிக்கிறது எல்லா காரியத்தையும் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த காலத்து பரிசுகளுடைய வேலையாக தான். எல்லாருக்கும் முன்னாடி தங்களை ரொம்ப ஒரு ஹோலினஸாக காமிச்சிக்குவாங்க, பரிசுத்தவான்களாக காமிச்சிக்குவாங்க. அவங்க பண்ணுற ப்ரேயர் யாருமே எங்களை போல யாராலும் ஜெபம் பண்ண முடியுமா என்ற லெவலில் தான் எல்லாருக்கும் கரங்களை உயர்த்தி எல்லா காரியத்தையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க நடக்கிற நட, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எங்களை போல யாரும் இல்லை. அவனா நினச்சான் பரிசேயன், நாங்கள் பெர்ஃபெக்ட், நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம், எங்களுக்கு ரட்சகர் தேவை கிடையாது. ரட்சகர் யாருக்கு தேவை? இந்த பாருங்க, இந்த பாவிக்கு, இந்த ஆயக்காரனுக்கு, இந்த வேசிக்கு, அவங்களுக்கு தான் ரட்சகர் தேவை. ஐ எம் ஆல் ரைட், நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம், எங்களுக்கு ரட்சகர் தேவை கிடையாது. நான் சொல்கிறேன், பரிசேயனுக்காக இருக்கட்டும், வேத பாரகனுக்காக இருக்கட்டும், பாவிக்காக இருக்கட்டும், வேசிக்காக இருக்கட்டும், ஆயக்காரனுக்கு எல்லாருக்கும் இயேசு தேவை. நீ நினைக்கிறீங்க இயேசு வேணான்னு நினைக்கிறீங்களா? இயேசு இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இயேசுவே சொல்கிற, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். பக்கம் சொல்லுங்க, எங்க நான் கிருபையால் வாழ்கிறேங்க. ஆமென். ஏதோ உங்க புண்ணியம், நான் அந்த பேச்சுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. அப்படியே நம்மளை குளிப்பாட்டுறதுக்கு சொல்லுவாங்க, எல்லாம் உங்க புண்ணியங்க. எல்லாம் நம்ம புண்ணியம் கிடையாதுங்க. கல்வாரி புண்ணியம், சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதால் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த கிரியைகள் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தேவையில்லை என்பது போல வாழ ஆரம்பிப்பான். அப்படி கிடையாது. நம்ம செய்கிற எல்லா கிரியைகள் தேவனோடு இசைந்து செய்ய வேண்டும். அதுதான் கிருபையால் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ஆண்டவர் தான் எல்லாமே. புரியுதுங்களா? நம்முடைய கிரியைகள் மீது கண்ணோட்டம் வைக்கக்கூடாது. 1980ஆம் ஆண்டுகளில்
ஒரு படம் ஒன்று வெளியாகும். என்ன படம்னா சாரிட்ஸ் ஆஃப் ஃபயர் என்று சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா, இது நான் சொல்கிற 1980 ஓகேங்களா, நான் பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு எடுத்த படம். அந்த படம் வந்து நீ என்னங்க புல்பிட்டு படத்தெல்லாம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த படம் யாருடைய படம்னா, ஒரு கிறிஸ்தவ கிரிக்கெட் விளையாட்டு வீரனுடைய கதை. கிறிஸ்தவ விளையாட்டு வீரன், ஒரு கிறிஸ்தவ விளையாட்டு வீரன். நீங்கள் ஓரளவுக்கு இவர் இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதை வந்து நீங்கள் இப்போ கூட நான் சொல்கிறத நீங்கள் நெட்டில் நீங்கள் போட்டு ஃபுல்லாக அந்த படமே வந்துருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு ஓடுற படம் இங்கிலீஷில் ஓடிட்டு இருக்கும் பாருங்கள், பார்க்கலாம் நீங்கள் வந்து. இந்த படம் பார்த்தீங்கன்னா எரிக் லெடில் என்று சொல்லக்கூடியவர், அவர் ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்தில் முக்கியமான ஒரு ஒலிம்பிக் போட்டியில் பல கோடிகளை வெல்லக்கூடிய போட்டி. அந்த போட்டி அது சண்டே வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை 6ஆவது நாள். அதனால் அவர் என்ன சொன்னால், நான் இன்றைக்கி ஆராதனைக்கு போகணும், நீ எத்தனை கோடி கொடுத்தா கூட இந்த விளையாட்டில் விளையாட மாட்டேன்னு சொல்லி அந்த மனுஷன் தீர்மானம் பண்ணி சபைக்கு போவார். இதான் சீன் கதை. இதான் முக்கியமான ஒரு கதை. என்னன்னா, என் தேவனுடைய நாட்களில் நீ எவ்வளோ கோடி கொடுத்தாலும் எனக்கு அந்த பணம் தேவை கிடையாது, அந்த புகழ் எனக்கு தேவை கிடையாது. இந்த எரிக் நல்லா விளையாடக்கூடியவர். அவர் இறங்குனா நம்ம நம்ம ஊரில் கபில் தேவ் மாதிரி, சச்சின் மாதிரி, டோனி மாதிரி, அந்த மாதிரி நல்ல ஒரு இறங்குனாலே ஆட்டத்தில் இறங்குனாலே கலகட்டும், அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 6ஆவது நாட்டில் அந்த டைம் வைக்கும்போது அந்த மனுஷன் புகழும் வேணாம் பணமும் வேணாம், கர்த்தர் தான் தேவை என்று போனதுனால அவருடைய கதையை படமாக்கினார்கள். இதை பார்க்கலாம், இந்த மாதிரி படத்தெல்லாம் நல்லா பார்க்கலாம், மற்ற படங்களை பார்க்குறது. இந்த படத்தை இவருடைய கதையை நீ கேட்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கதையில் இன்னொரு சீனில் ஒருத்தர் வர்றார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹெரால்டு ஆபிரகாம்னு சொல்லக்கூடியவர். இவரும் அதே கதையில் தான், இவரும் அந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர் தான். இவரும் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா தான் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கு பேட்டி எடுக்கிறவங்க விளக்கத்தை கொடுக்குறாங்க. சிலது எப்போதுமே விளையாண்டாங்கன்னா பேட்டி எடுக்கிறதுக்கு ஆள் வர மாதிரி இந்த விளையாட்டு வீரன், நான் சொல்ல எரிக்ட் கிடையாது, இன்னொருத்தர் ஞாயிற்றுக்கிழமை சண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும்னு சொல்லி இப்போ அவர் கிடையாது, அந்த டீமில் இன்னொரு கிறிஸ்தவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, எப்போதுமே ஓடுறதுக்கு முன்னாடி துப்பாக்கி சுடுவாங்க இல்லைங்களா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு முன்னாடியே இந்த ஷூட்டிங் சவுட்டை கேட்ட பிற்பாடு தான் அவங்க அந்த ஓட்டத்தை ரன் பண்ணணும், ஓட ஆரம்பிக்கணும். அந்த ஹெரால்டு ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, என் வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கிறதே என்னன்னா அந்த 10 செகண்ட் அந்த ஷூட்டிங் தான் அப்படின்றார். துப்பாக்கி சுடுதான் என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணும், என் வாழ்க்கையை எப்படி ஓடணும், என் வாழ்க்கையில் ஜெயிப்பேனா என் வாழ்க்கையில் தோற்பேனா என்கின்ற காரியத்தெல்லாம் அந்த 10 வினாடிகள் இருக்குங்க, அதுதாங்க என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்று சொல்லி பேச ஆரம்பிப்பார். ஆனால் ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எல்லாமே நிர்ணயிக்கிறது, வெற்றி தோல்வின்னா வெற்றியை நிர்ணயிக்கிறது கர்த்தர் தான் என்பதை அறிந்து போனார். இன்னொருத்தர் நினைக்கிறாருன்னா, என் வாழ்க்கையில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது அந்த 10 செகண்டு அந்த துப்பாக்கி சவுண்டு தான் அப்படின்னு. அவருடைய கண்கள் எல்லாமே கர்த்தர் மேலே கிடையாது, அவர் வச்சிருக்கிற கண்கள் அந்த 10 செகண்டில் இருக்கிற ஃபோக்கஸ் எல்லாமே அங்கே தான், கண்கள் எல்லாமே அங்கே தான், எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த சவுண்டு 10 செகண்டில் தான் வாழ்க்கை இருக்குது. மிகவும் வருத்தத்தக்க காரியம். அநேக கிறிஸ்தவர்கள் போல, இந்த பரிசேய கிறிஸ்தவர்கள் போல இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த பரிசேய கிறிஸ்தவர்களை போல நீங்கள் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? உள்ளே இருந்துட்டு காணாமல் போனவர்களாக இருக்கக்கூடாது, உள்ளே இருந்துட்டு துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, உள்ளே இருந்துக்கிட்டு தேவனுடைய உறவில் வாழாதவர்களாக போகிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான் தெரியுங்களா? அன்றைக்கு நேரத்தில் நல்ல தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க, நல்ல தாய்கள் இருக்கிறாங்க. அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள் சொல்லுவாங்க, நீ எப்படி மேலே வந்து தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன், நான் கஷ்டப்பட்டு உன்னை இப்படி பண்ணேன், உன்னை கஷ்டப்பட்டு இவ்வளோ ஆளாக்கினேன், உன்னை கஷ்டப்பட்டு நாங்கள் எப்படி முன்னுக்கு வந்து தெரியுமா. சில பேர் சொன்னாங்க, எப்படி முன்னுக்கு வந்து தெரியுமா, வாய வயிறை கட்டி ஈர துணியை இடுப்பில் கட்டி இப்படிதான் கஞ்சி தண்ணி குடிச்சு இப்படிதான் நாங்கள் மேலே வந்து தெரியுமா அப்படின்லாம் சொல்லி எப்போதுமே மக்கள் தங்களை காண்பிக்கிற மாதிரி எல்லா காரியத்தையும் செய்வார்கள். அதுதான் அவங்க வாழ்க்கையில் பெருசாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன தியாகம் பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அதை சொல்லக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யார், எவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி நீங்கள் நல்லா இருப்பீங்க, என்றைக்குமே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். எப்போதுமே நம்முடைய கிரியைகள் மீது நம்முடைய கண்கள் போய்விடக்கூடாது. ஆமென்.
பக்கம் சொல்லுங்க, நீங்க என்ன செய்றீங்கன்றது கிடையாது. சொல்லுங்க, நீங்க செய்யறதுல கிடையாது, இயேசு செய்ததில் நம்பிக்கை வையுங்கள். புரியுதுங்களா? நம்ம என்ன செய்யறோன்ற நம்பிக்கை வைக்க கூடாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்திருக்கிறார் என்பதில் நாம் நம்பிக்கை வைக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிதாக தோன்ற வேண்டும். ஆமென். கர்த்தர் பெரிதாக இருக்கணும், கிருபை பெருசா இருக்கணும். வந்து நம்முடைய வாழ்க்கையிலே முதல் யார் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அன்னைக்கு நேரத்தில் அந்த மூத்த குமாரன் போல அநேகம் பார்த்தீங்கன்னா தங்கள் வாழ்க்கையில் யோக்கியத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கிரியைகளை பார்க்காம ஆண்டவர் மேலே கண்களை வைக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, நீங்களே உங்களுக்கு ஆண்டவனாக இருந்து கொள்வதற்கு 2 வழிகள் இருக்குது. எப்படி உங்களுக்கு நீங்களே ஆண்டவனாக இருக்க முடியும் என்பதுக்கு 2 வழிகள் பார்த்தீங்கன்னா, சில பேர் எப்படி வாழ்வாங்கன்னா, எனக்கு யாரும் தேவை கிடையாது, எனக்கு யாரும் தேவை கிடையாது, இனி திருத்த வேண்டிய அவசியமும் யாருக்கும் கிடையாது, நான் ஏன் மனம் போன போக்கில் வாழ்வேன், என் இஷ்டம், நான் வைக்கிறது தான் சட்டம், நான் வைக்கிறது தான் பேச்சு, நான் வைக்கிறது தான் காரியங்கள் என்று சொல்கிறவங்க அவங்க வாழ்க்கைக்கு தானே ஆண்டவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறவங்க. இது ஒரு லைன். இளையகுமாரனை போல. இளையகுமாரன் பார்த்தீங்கன்னா, என்னை யாரும் தடுக்காதீங்க, என் இஷ்டத்துக்கு விட்டுருங்க, என்னை யாரும் கேள்வி கேட்காதீங்க, என்னையை விட்டுருங்க, என் வாழ்க்கைக்கு நானே பாஸ், என் வாழ்க்கைக்கு நானே எஜமான், என்னை கேட்காத. அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், அவன் வாழ்க்கைக்கு அவனே பாஸாக இருந்துட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ண, மூத்த குமாரன் என்ன பண்ணான்னா, நல்லவனாக இருந்துக்கிட்டு சர்ச்சில் வந்து இயேசு கிறிஸ்துவ போல வேஷம் போட்டுக்கிட்டு கெட்டவனை இளையவனை குறை சொல்லிட்டு அவன் இருக்கிற காலில் இருக்கிற பாதரட்சியும் வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் பார்த்துட்டு பொறாமப்பட்டு வெளியே நின்றுட்டு இருக்கிறான் பாருங்க. வந்து கவனமாக கேளுங்க. இப்படி சொல்கிறதுனா இளையவன் ரொம்ப பெரியவன், இளையவன் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வரல. வந்து என்ன சொல்கிறோன்னா, எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வந்து இளையவன் பண்ணுறதெல்லாம் கரெக்டு, ஏங்க அவன் தப்பு பண்ணான், அவன் தப்பு பண்ண சொல்கிறீங்களா, வேசித்தனமாக எல்லா பணத்தை விட்டானே அதை எப்படி செய்ய சொல்கிறீங்களா? கிடையாது. வந்து இளையவன் அவன் கெட்டது அவனுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு கெட்டு போயிட்டான். வந்து ஆனால் மனம் திரும்பி அப்பாட்ட வர ஆரம்பித்தான். ஆனால் மூத்த குமாரன் இருக்கிறான் பாருங்க, அவன் கெட்டது அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த சம்பவத்தை படித்தா நம்ம எல்லாருக்கும் யாருக்கு பாஸ் கொடுப்போம்னா, யாருக்கு மார்க் போடுவோம்னா, இளையவன் ஓகே சூப்பர், மூத்தவன் ரொம்ப சூப்பர், மூத்தவன் நல்லவன், இளையவன் தாங்க கெட்டவன்ற மாதிரி தான் எல்லாரும் கணக்கு போட முடியும். மார்க் இந்த கதையில் மார்க் போடணும், யார் நல்லவன்னு மார்க் போட்டால் யாருக்கு மார்க் போடுவீங்க? ஏங்க இவன் நேரம் இதெல்லாம் நீங்கள் கேட்காம இருந்தா இப்போ யோசிப்பீங்க மார்க் போடுறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் கேட்காம இருந்தால் நீங்கள் என்ன யாருக்கு மார்க் போடுவீங்க? மூத்தவனு தான் மார்க் போடுவீங்க. மூத்தவன் தாங்க அப்பா கூட இருக்கிறாங்க, அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்பா கூட இருக்கிறாங்க. சொல்ல போனால் திரும்ப சொல்கிறேன், இளையகுமாரன் அவன் கெட்டது அவனுக்கே தெரியுது, கெட்டு போனது தெரியுது. அதனால மன வருந்தி உள்ள வரான். தகப்பனே உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக தப்பு பண்ணுனேன் அப்படின்னு. ஆனால் உள்ள ஒரு ஆள் இருக்கிறான் பாருங்க, மூத்த குமாரன். அவன் கெட்டு போனது அவனுக்கே தெரியல. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துக்கு தெரிய மாட்டேன்னுது. நிறைய பேர் பாருங்க சபைக்குள்ள இருந்துகிட்டே கெட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. நம்ம பார்க்கும்போது கூட இவங்களாம் பெரிய யோக்கியர்கள், இவங்களாம் பெரிய சூப்பர்மேன், இவங்களாம் பெரிய ரொம்ப படுத்துவான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். வந்து ஆனால் ஒரு விதத்தில் உள்ள இருக்கிற ஆசாமியும் உள்ள இருக்கிற மூத்த குமாரனும் கெட்டு போனவன் தான். ஆகவே மூத்த குமாரனை போல ஆவிக்குரிய நிலையில் இருப்பது ஆபத்தான ஒரு விஷயம். இளையகுமாரனை போல இருந்து கூட தப்பிச்சு வந்துடலாம். ஆனால் மூத்த குமாரனை போல உள்ள இருந்துக்கிட்டு தேவன்ட்ட எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் ஆண்டவர் கூட சில சொல்லுவார், இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க வந்து உள்ளமோ என்னை விட்டு தூரமாக இருக்குதுன்றார். இவங்க இங்கே இருக்கிறாங்க ஆனால் உள்ளமோ தூரம். அன்றைக்கு நேரத்தில் இங்கே உட்காந்துட்டு உள்ளம் தூரமாக போகலாம், கையை மேலே உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாம், உள்ளம் வேற இடத்துல இருக்கலாம். நீங்கள் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது போல இருக்கும். என்ன பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய் ஆகணுமே, சர்ச்சைக்கு போய் ஆகணுமே, இங்கே வந்து வசனத்தை கேட்டாகணுமே, வந்து உட்காரலாம். ஆனால் கவனம்லாம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கலாம். ஆபத்து. நீங்கள் வந்து சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறீங்க. பக்கத்தில் கேளுங்க, பக்கத்தில் பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள். என்னங்க இவ்வளோ நேரம் சொன்னது புரிஞ்சிச்சா?
ஏதாவது உள்ள போச்சா? உள்ள போகலன்னா நீங்க கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு தீவிர என்னது அவசர தீவிர சிகிச்சை பிரிவு கூட்டி போகணும்னு அர்த்தம் வந்து. புரியுதுங்களா? ரெண்டாவது விஷயம், முதல் பாயிண்ட் இப்போ தான் முடித்தோம் இல்லைங்களா? ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நாம் கூட ஒரு விதத்தில் இப்படி காணாமல் போனவர்களாக இருக்கிறோம், மூத்த குமாரனை போல தான் இருக்கிறோமா என்பதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிப்பது? இந்த காரியத்தை ரொம்ப இப்போ காணாமல் போனது யாரு? காணாமல் போனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? யார் காணாமல் போனது? இளையகுமாரன் மட்டுமல்ல, இளையகுமாரன் திரும்பி வந்துட்டான். மூத்த சொல்ல போனால் இந்த இடத்துல கதை வந்து கிளைமேக்ஸு எப்படி முடியுதுன்னா, மூத்த குமாரன் வெளியே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் யாருக்காக? பரிசேயர்களுக்கு எது எழுதுறார். சொல்லப்போனால் எதுக்காக கதை எழுதுறான்னா, நீ நினைக்கிற இவன் தான் பரிசேயன் இந்த பாவி வேசி ஆயக்காரன் தான் நீ ரொம்ப மோசம் நினச்சிருக்கிற. இவர் சொல்ல நீயே ரொம்ப மோசம், நீயே வெளியே நிற்கிற அப்படின்ற காரியம். இவன் தான் கெட்டு போனது யாருன்னு. ஓகேங்களா? காணாமல் போனது இப்போ ஒரிஜினல் காணாமல் போனது யாரு? உண்மையாவே காணாமல் போனது யாரு? யாரு? மூத்த குமாரன் தான். சரி, இப்ப நம்ம இந்த மூத்த குமாரனை போல இருக்கிறோமா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது, அடையாளம் காண்பது? இதுல இருந்து 3 காரியத்தை சொல்ல போறோம். ஓகேங்களா? இந்த 3 கேரக்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க கண்டிப்பா மாத்தியே ஆகணும். இல்லை அப்படின்னா உங்க லைஃப்பும் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் போல வெளியவே நின்று வாழ்ற ஒரு வாழ்க்கையா போய்விடக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஏன்னா முக்கியமான சீன். ஓகேங்களா? 3 காரியம் செக் பண்ற, நம்மளை செக் பண்ணக்கூடிய 3 காரியம். இவன்ட்டு மூத்த குமாரன் செக் பண்ணக்கூடிய 3 காரியம். முதலாவது, இந்த மூத்த குமாரன் உள்ள இருக்கின்ற வெறுப்பு, கோபம், கசப்பு, இது தனியாமல் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. 28ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனு வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அப்ப இவனுக்குள்ள என்ன இருக்குது? கோபம். இந்த கோபம் எதனால? தம்பி மேல இருக்கிற வெறுப்பு, தம்பி மேல இருக்கிற கசப்பு, எரிச்சல், இது தனியில. அதனால உள்ளம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. வந்து பேசும்போதே தெரியுது, அவன் பேச்சிலேயே காட்டி கொடுக்குறான். புரியுது என்ன சொல்லியிருக்குன்னா? சில பேர் பேசும்போதே அவங்க மேலே, உங்கள் மேலே இருக்கிற கோபம், வெறுப்பு, கசப்பு எல்லாவற்றையும் பேசும்போதே வெளிப்படுத்துவார்கள் அல்லவா? அல்லவா? அதே போல தான் இங்கே என்ன பண்ணுறான், அந்த பேசுகிற தொனிலேயே தம்பி மேலே எவ்வளோ வெறுப்பு, தம்பி மேலே எவ்வளோ கசப்பு, தம்பி மேலே எவ்வளவு கோபம் என்பதை காண்பிக்கிறான். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட மூத்த சகோதரர்கள் நம்முடைய இங்கே பல திருச்சபைகளும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இருக்கிறாங்களா? திருச்சபையில் இருக்கிறாங்களா? என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? பக்கத்தில் கேளுங்க. இருக்கிறாங்களா? இருக்கிறான்னு கேட்கும்போது அவங்க சொன்ன நான் மட்டும் என்னவா அப்படின்றது கேட்குற மாதிரி தோணுது. பரவாயில்ல, மாற்றிக்கொள்ளலாம். 29 படிக்கிறேன். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாமலும் இருந்து என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும், நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எங்காவது கொடுக்கவில்லை. என்னன்னா, இவனுக்கு அப்பா வந்து இளையகுமாரன் எல்லாம் கொடுத்தாரு பாருங்க, அதுல பொறாமையா இருக்குது, எரிச்சலா இருக்குது. அப்பா அவனை ஆசீர்வதிக்கிறது மூத்த விசுவாசிகளுக்கு பொறாமையாவே இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த காரியத்தை பார்க்கலாம். அதாவது சில பாவி, இந்த மாதிரி வேசி, ஆயக்காரர்கள் ரசிக்கப்பட்டு சர்ச்சில் வந்து பிரசங்கம்லாம் பண்ணலாம். இவன் எப்படி பிரசங்கம் பண்ணலாம்? சில பேர் அவன் யோக்கியம் உனக்கு என்னன்னு தெரியுங்களா, அவன் எப்படி பண்ணுற உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா அப்படி கேட்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு இல்லையா, நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாராவது பிரசங்கம் பண்ணாங்க, அந்த மூத்த ஆட்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. எப்போ இன்னைக்கு கூட நீ யூடியூப் எடுத்து வச்சுங்களேன், ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரன் திட்டுறது, இந்த ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரன் திட்டுறது, சொல்கிறது எல்லாமே இவன் யோக்கியமா, இவன் சரியாக இருக்கானா, இவன் இப்படி கரெக்டாக, இவன் இப்படி கரெக்டாக இப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறானா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா. சில பேருக்கு நீ யூடியூப்பை பார்த்தாலும் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளே நம்ம பின்வாங்கி போகிற மாதிரிலாம் யூடியூப்ல நடக்கிற காரியத்தெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். பார்க்குறீங்களா? பார்க்குறதே இல்லையா? இன்னும் ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. நாட்டு நடப்பெல்லாம் தெரியுதா? என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க?
ஒருத்தர் திட்டுறது தெரியுதா? யூடியூப்ல ஊழியக்காரங்க திட்டுறது தெரியுதா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? அதை பார்க்கவே மாட்டீங்களா? நல்ல பிள்ளைகளா இருக்கிறீங்க. நாங்கள்லாம் செல்போனையே தொடறது இல்லைங்க பாஸ்டர். அப்படிதானே? அப்படிதானே? யாரும் செல்போனை தொடறது இல்லை, யூடியூப் பார்க்கறதே இல்லை. பக்கத்தில் வந்து யூடியூப் உங்க செல்போனை வாங்கி பார்த்துட்டு ஒழுங்கா வாயை திறந்து சொல்லிருங்க, யூடியூப் பார்க்குறீங்களா இல்லைங்களா? எப்பா இப்பதான் ஆம்பளைங்க சத்தமே கேட்குது. ஏன்னா பக்கத்தில் செல்லை வாங்கி பார்த்துட்டாருன்னா என்னடா பண்றது? பார்க்குறாங்கள, நடக்குது இல்லை. நிறைய பேர் பாருங்க, இதனாலேயே பார்த்தீங்கன்னா பின்வாங்கி போகிற ஆட்களாக இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க சிலருடைய வளர்ச்சி பிடிக்க மாட்டேன். ஒரு சில ஊழியக்காரங்க வந்து ஆரம்பத்தில் வந்து நல்ல லெவலில் வர ஆரம்பிச்சிட்டாலே சில மூத்த ஆட்களுக்கு பிடிக்க மாட்டேன். சில பேர் உண்மையாகவே நடந்து கொள்றாங்க. ஆனால் சில பேர் உண்மையாகவே வளர்ச்சியின் காரியத்தை தொடும்போது அவங்க வளர்ச்சி பிடிக்காம சில பேர் கோபப்படுறது. இப்போ வந்தவங்க, அவன் இப்போ வந்தவங்க என்ன ஆட்டம் போடுறான் பாருங்க, இப்போ வந்தவன் பாருங்க என்ன பேசுறாங்க, இப்போ வந்தவங்க எப்படி அது வாங்கிட்டா இது வாங்கிட்டா, அவங்க ஊழியம் எப்படி இருக்குது, மக்கள் இவ்வளோ வராங்க அவ்வளோ வராங்க, நாங்கள்லாம் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றோம், இத்தனோண்டு ஆத்துமா தாங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. கவனமாக்கல. இன்றைக்கும் அநேக இடங்களில் அநேக மூத்த குமாரர்கள் இளைய குமாரர்கள் மேல கோபமாகவே இருக்கிறாங்க. சொல்லும்போது அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? அவங்க வண்டவாளம் தண்டவாளம் தெரியுமா? அவங்க யோக்கியது உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சில வளர்ச்சியை பார்த்த பிற்பாடு இவங்க கணக்கு போடுவாங்க, ஏங்க இவங்க எப்படி மேலே வந்தாங்கன்னு தெரியுங்களா? இந்த தப்பு பண்ணி மேலே வந்திருப்பாங்க, இந்த கோல்மால் பண்ணி மேலே வந்திருப்பாங்க, இந்த குறுக்கு வழியில் தாங்க இவங்க மேலே வந்திருப்பாங்க. ஏங்க சொல்றாங்களா இல்லைங்களா? ஊர் உலகத்தில் கேட்குறீங்களா இல்லைங்களா? யாராவது நல்ல வசதி வெளியே விடுங்க, நம்ம ஆட்கள் ரட்சிக்கப்பட்டவன் நம்ம ஆட்களை யாரோ நல்ல ஒரு கார் வாங்கிட்டா, சரி கார் வாங்கி, இப்போ நான் சொல்றேன் ஜெமிமா சிஸ்டர் கார் வாங்கிட்டாங்க, நீங்களா என்ன சொல்லுவீங்க? எத்தனை பேர் எவ்வளவு தாட்டு வரும்? ஏங்க சொல்லுங்க, என்னென்ன தாட்டு வரும்? சரி விடுங்க, இவங்க விடுங்க, இல்லை அவங்க கார் வாங்கிட்டாங்க, யார் நம்ம உங்க பேர் என்ன கோமதிங்களா? அல்ல அவங்க பின்னாடி உட்காந்துங்க, கோமதிஸ்ட் கார் வாங்கிட்டாங்க, என்ன தோணும்? இவங்க கார் என்ன தோணும்? லீலா கார் என்ன தோணும்? என்னங்க தோணும்? அது லக்ஸுரி கார், அது BMW, பென்ஸ், அப்புறம் ஆடி. அதாவது இவங்க கார் வாங்கினாங்கன்னா வேற லெவல். இப்போ திடீர்னு இவங்க கார் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தோணும்? சில சொல்லுவாங்க, எப்படி இந்த பணம் தெரியுமா? நான் நினைக்கிறேன் இது இப்படிதான் வந்திருக்கும், எனக்கு தெரியும் எப்படி இந்த கார் வந்துச்சுன்னு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? என்னங்க என்ன அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க? சில சொல்றாங்க, முதல்ல கார் வாங்கணும் பாஸ்டர், அப்புறமேட்டுக்கு வச்சுக்கலாம், கச்சேரிக்கு அப்புறம் வரும், முதல்ல காரை வாங்கட்டும் அப்புறம் பேசலாம்னு சவுண்டு கேட்குது உங்க மைண்ட் வாய்ஸ். யோசிச்சு பாருங்க, யாராவது நமக்கு மேலே டெவலப் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வெளியில இல்லை, நம்முடைய விசுவாசிகளுக்குள்ளாகவே யாராவது வளர்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னால் யாரும் அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அது காட் கிரேஸ், கர்த்தருடைய கிருபையால் மேலே வராங்க, அவ்வளோதான், ஒரே லைன், அவ்வளோதான். நமக்குள்ள எந்த ஒரு விதத்திலையும் கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே அந்த இடத்துல வரவே கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாமே எப்படி நடக்கிறது என்றால் கிருபையால். சொல்லுங்க, கிருபையால். எப்பெல்லாம் பாருங்க நமக்கு நடக்காது, யாருக்காவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், இந்த எரிச்சல் எங்கிருந்து வரும்னு தெரியவே தெரியாது பாருங்க. நானும் தான் மூத்த குமாரன் போல சொல்லுவேன், நானும் தான் இத்தனை வருஷம் இங்க சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? இந்த மூத்த குமாரனை போல நானும் தானே இத்தனை வருஷம் வேலை செஞ்சு, எனக்கு ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தீங்களா? நீ நினைக்கிறீங்க பாஸ்டர் நம்ம சர்ச்சில் இந்த மூத்த குமாரன் நிறைய பேர் இருக்கிறாங்க பாஸ்டர்னு சொல்ற சவுண்டு கேட்குது, யாருன்னு தெரியுது, உள்ள நீங்க பேசுற மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு.
கிருபையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் இந்த வெறுப்பு, கசப்பு, கோபம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு மனிதன் கிருபையை சரியாக புரிந்து கொள்கிறாங்களோ அவங்க மற்றவர்களை பார்த்து வெறுப்பு, கசப்பு, கோபம் அந்த இடத்துல வரவே வராது. கிருபையை புரிந்து கொண்டவர்கள், கிருபையை அறிந்து கொண்டவர்கள், தேவனுடைய கிருபை அவருக்கு எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாரும் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சிங்க, இதோட பெஸ்ட்டாக வாங்குங்க. இப்போ BMW வாங்கிறீங்க, அடுத்த காருக்கு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கார் வச்சுருக்கீங்களா, 2-3 கார் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவ்வளோதான் போகணும். உள்ள அப்படியே சொல்லிட்டு வந்து அப்படியே எரிச்சல் அப்படியே பொங்கி வரக்கூடாது. புரியுதா? பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க, பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. இளையகுமாரன் நல்லா இருந்தா சந்தோஷப்பட வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்பி சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா சந்தோஷப்படணும். புரியுதுங்களா? அவங்க யோக்கியம் தெரியாதா, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியாதா, அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியாதா, அந்த பேச்சுக்கு கதையே இல்லை, வேலையே கிடையாது நமக்கு. இது மூத்தகுமாரனுடைய கேரக்டர். அது மூத்தகுமார் பாவி வரானா, ரைட், ஓகே, வராங்களா, ஓகே, பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, பரவாயில்ல, நமக்கு தெரியாது. சிலதை பாருங்க, சில பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, ரட்சிக்கப்பட்ட நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்க யாரோ உள்ளே போய் ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லைன்னு யாராவது உள்ளே போய் பார்க்க முடியுமா? யாராவது பார்க்க முடியுமா? யாரும் பார்க்க முடியாது. அது அவங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற கனெக்ஷனில் இருக்குது. ஆகவே இந்த மூத்தகுமாரனை போல வெளி தோற்றத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கக்கூடாது. இப்போ இளையகுமாரன் வந்த உடனே என்ன பண்ணணும்? மூத்தகுமாரன் சந்தோஷப்படணும். ஆனால் இந்த மூத்தகுமாரனுக்கு சந்தோஷமே இல்லை. இவன் எரிச்சல், பாவி, வேசி, ஆயக்காரன், வசனத்தை கேட்க வந்துட்டான், உட்கார்ந்துருக்கிறான், சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறான், அது உனக்கு பிடிக்கல, உள்ள பயங்கர கோபத்தோடு இருக்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த பாடல், இசை, ஆட்டம், பாட்டம்லாம் பிடிக்கலன்னா கொஞ்சம். இன்னும் சில ஆட்களுக்கு பாருங்க, இந்த மியூசிக் கூட சில பேருக்கு பிடிக்கும். உங்கள் சர்ச்சை மியூசிக்லாம் வச்சுருக்கீங்களா? ஏங்க இன்னும் நிறைய மியூசிக்லாம் வாங்கி போடலான் இருக்கிறோம். சில பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. இப்போ பாச சாம் பாரும்போது இந்த லைட்லாம் வச்சு பாட்டெலாம் பாடும்போது நிறைய பாசஸ் பிடிக்கல. அது என்னங்க ஒரு கேளிகை கூட மாரி லைட்டிங்லாம் வச்சு இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இந்த டிசைனாக வச்சு பண்ணிட்டு இருக்காரு, புகையெல்லாம் வேலையில் போடுறாரு. எப்போதுமே மூத்தகுமாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்கிறேன், எப்படியோ கர்த்தரை அவங்க ஆராதிக்கிறாங்களா, கர்த்தரை தொழுது கொள்கிறாங்களா, கர்த்தர் மீது அன்பு வைத்திருக்கிறார்களா? யாருமே அந்த பாட்டை, ஒரு பாடுற பாட்டை, அந்த ஒரு பாட்டை ஒழுங்காக கவனிச்சாலே போதும், எவ்வளவு அழகாக நேர்த்தியாக கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு கண்களை வைத்து எப்படி பாடுறாங்கன்னு தெரியும். அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. இவங்க பார்க்குறமே புகை விடுறாங்களாம், லைட்டிங் வேறு தான், இசை பாருங்க அவ்வளோ வச்சுருக்கிறாங்களாம். நான் சொல்ல எல்லா மூத்தகுமார்களுக்கும் பொறாமையாக தான் இருக்கும். ஏன்னா அப்பா வீட்டில் பாருங்க பார்க்கலாம், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும், ஓஹோ, ஆஹா, ஆடலும். அப்பெல்லாம் ஃபாதர் இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடி பாடுமோ அப்பெல்லாம் ஒண்ணு யாரும் சொல்லல. பாட்டு கேட்டீங்களே, ஆடலும் பாடலும் இந்த 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 அதிகாரத்தை மையமா வச்சுதான் பாடினாரு. ஆனா நிறைய மூத்த சகோதரர்களுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேனுது. நான் சொல்றேன், கிருபையை விளங்காதவரை, தேவன் நம்ம மீது வைத்திருக்க கிருபையை புரிந்து கொள்ளாதவரை, இளையகுமார்களை பார்க்கும்போது, விதத்தை பார்க்கும்போது, அவர்களுடைய ஆட்டப்பாட்டத்தை பார்க்கும்போது அவங்க மேல வெறுப்பு, கசப்பு, கோபம் எல்லாம் பொங்கிக் கொண்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா, எப்ப பார்த்தாலும் இப்படிப்பட்டவங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க. நம்ம மூத்தகுமாருடைய கேரக்டர் என்ன? கோபம், வெறுப்பு, கசப்பு மட்டும் கிடையாது, திட்டிகிட்டே இருப்பாங்க. பாருங்க, பாட்டு பண்ண திட்டுவாங்க. எப்படி பாட்டு பாடுறாங்க பாரு, இதெல்லாம் பாட்டா, இது கேட்கறது நல்லாவா இருக்குது? சாட்சி சொன்னா அது வேற குறை சொல்லுவாங்க, மியூசிக் வாசிச்சா குறை, எல்லாத்துலேயும் குறை. நான் சொல்றேன், குறை இருக்கு, குறை இல்லாத ஆட்கள் இல்லை, குறை இருக்கு. ஆனால் நம்ம மூத்த சகோதரர்கள் போல இருக்கக்கூடாது, இளையவர்கள் போல தேவனுடைய இணைந்து தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு, அவர் நம்ம கொடுக்கின்ற வஸ்திரம், மோதிரம், அவர் நமக்காக வைத்திருக்கிற விருந்து, ஆடல், பாடல், இந்த சந்தோஷத்தில் இணைந்து களி கூற வேண்டும். அப்போ நீங்கள் மூத்தகுமார்கள் போல இருக்கிறது கண்டுபிடிக்கிறது என்ன காரணம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல் விஷயம் என்ன? டைம் முடிஞ்சிருச்சு, இந்த முதல் காரியத்தில் நம்ம நேரம் ஓடி போச்சு.
ஓகேங்களா? ஓகே, உங்கள் இளையகுமாரில் பார்க்கும்போது இப்படி யாராவது பாவிகள் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சில் வந்து அவர் நன்றாக இருப்பது, ஆசிர்வதிக்கப்பட்டதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள கோபம் வருதா, எரிச்சல் வருதா, கசப்பு வருதா, திட்டுறீங்களா, குறை சொல்கிறீங்களா? அப்படின்னா கொஞ்சம் மூத்த குமாரனுடைய ஆவி கொஞ்சம் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஹலோ, பாஸ்டர் சாம் பீச்சல்லதூரை பார்த்தீங்கன்னா, நான் பைபிள் காலேஜ் போன டைமில் ரோமர் புஸ்தகத்தை எடுத்து பேசிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் ரோமர் தான் பேசிகிட்டு இருந்தேன், ரோமர் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நானும் உங்களை போல் உட்காந்து வாரம் போய் சர்ச்சில் போய் உட்காந்து பிரசந்து கேட்டுட்டு இருப்போம் பாருங்கள். அப்போ நல்ல ஒரு ஞாபகம் வந்து ஒரு கருத்தை சொன்னார். அழுகிறவர்களுடனே அழுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள்னு ஒரு வசனம் இருக்குது ரோமரில். அதை விளக்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், நான் அழுகிறவர்கள் கூட அழுதுடலாம்ப்பா. அழுகிறவர்களோடு நீங்கள் யாராவது வீட்டில் சேர்த்தா கூட, இப்போ யாராவது இறந்தா, நம்ம ஸ்ட்ரீட்டில் யாராவது இறந்தா கூட நம்ம என்ன பண்ணுறோம், போய் நின்று பார்த்துட்டு அவங்க அழுவ, நம்மளும் அழுதுட்டு வரோம். ஆனால் இன்னொன்று சொன்னார், அது கூட அழுதுடலாம், ஆனால் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறதா ரொம்ப ஆபத்து, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் அது வரணும் நமக்கு அப்படின்னார். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்க. யாராவது கார் வாங்குறாங்க, திரும்ப சொல்ல, யாராவது கார் வாங்கினாங்களா, நகை வாங்குறாங்களா, இடம் வாங்குறாங்களா, வீடு கட்டுறாங்களா, நம்ம உடனே இவங்களுக்கு இப்படி ஒரு அப்படி இல்லை, ஓகே நல்லா வாங்கி இதை விட பெஸ்ட்டாக வாங்க, இதை விட சிறப்பாக வாங்க, இதை விட பெரிதானதை நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தர் இதை விட பெருசாக நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோதான் நம்ம வேலை. சந்தோஷப்படுகிறவர்களுடனே பார்க்க சொல்ல, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். ஆமென். அப்போதான் முத எங்கள் சித்தி வீடு கட்டினாங்க. அப்போ ப்ளஸ் பண்ண, சித்தி நீங்கள் மேலேயும் வீடு கட்டுவீங்க அப்படின்னு வந்து. அதுக்கு முன்னாடி இந்த எண்ணம்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு பொறாமை எண்ணம் தான் இருந்துச்சு. வந்து இன்னைக்கு இந்த சத்தியம் உள்வாங்கணும்னா அன்றைக்கே யார் யாரெல்லாம் சந்தோஷப்படுறா அவங்களோட சேர்ந்து சந்தோஷப்பட தான் செய்யணும். ஆமென். இப்போ இளையகுமாரன் சந்தோஷப்படுறான்னா மூத்த குமாரன் வேலை என்ன? அவனும் சேர்ந்து வந்து, எப்பா சரிப்பா, டே நல்ல வேலை நீ வந்துட்டடா, பரவாயில்ல, இப்போ திரும்பி வந்துட்டு, இப்போ ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் என்ன 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 என்னப்பா ஏது பண்ணலாம், வரா இவன் வந்து உட்கார, நான் பொருளை சாப்பான்னு இவன் முந்திக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ண ஆரம்பித்தான், மூத்த குமாரன் வாசப்படியில் நின்னான். சரி ஓகே, இன்னைக்கு ஒரு வேளை இந்த மூத்த குமாரனுடைய கேரக்டர் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் முடிவு பண்ணுங்கள், இப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள் வந்துவிடக்கூடாது. எப்போதும் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், தேவன் என் மீதும் கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். புரியுதுங்களா? கர்த்தர் எல்லார் மேலும் கிருபை உள்ளவர். புரியுதுங்களா? ஒருத்தர் மேலும் பைபிள் போட, அவர் எல்லார் மேலும் தயை உள்ளவர். அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கு மட்டும் இருக்கிறது என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. ஆகவே இளையகுமாரனை போல, மூத்த குமாரனை போல இல்லாமல் இளையகுமாரனை போல ரட்சிக்கப்பட்ட அப்பாவுடைய சந்தோஷத்தில் களி கூறுங்கள். தப்பு எதுவும் கிடையாது. ஆமென். புரியுதுங்களா? நல்ல ட்ரெஸ் போடுறீங்களா, அப்பாவே ட்ரெஸ்ஸை போட்டு கொடுக்குறாரு. சில பேருக்கு உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தேவையானுவாங்க. எங்க அப்பாவே நல்ல விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்குறாரு. ரெண்டாவது அப்பாவே மோதிரம், எங்க அப்பா என்ன பண்ணுறாரு, கைக்கு மோதிரம் கொடுக்குறாரு. சொன்னா இல்லையா? எங்க அப்பாவே போடுறாரு, நம்ம எதுக்கு இது பண்ணணும், அப்பாவே கொடுக்குறாரு. அப்பாவே உனக்கு இந்த மோதிரம் தேவையா, அந்த மோதிரம் தேவையா, அதெல்லாம் கேட்க தேவையில்லை. அவரு பாருங்க புல்பீட்டில் மைக்கு பிடிச்சிட்டு மோதிரம் போட்டுட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்க நான் இந்த கையிலையும் மோதிரம் போடணும்னு ஆசைப்படுறேன், பிரேஸ்லெட் கட்டணும்னு ஆசைப்படுறேன், இன்னும் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தப்பே கிடையாது. தப்பா? நான் அமைதியாக இருக்கிறீங்க. அப்பா விரும்புகிறார். அப்புறம் பாதரட்சியை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா அதெல்லாம் கொடுக்க அவர் விருப்பப்படுறார். அப்பாவின் சந்தோஷத்திற்குள்ளாக களி கூறுங்கள் சொல்கிறாரு. நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதாப்பா நம்முடைய வேலை, சந்தோஷப்பட்டு களி கூறுவதாப்பா நம்முடைய வேலை. இதை விட்டு இப்படி பேசிட்டு இருக்காதப்பா, இப்படி தேவையில்லாத வார்த்தை பேசிட்டு இருக்காத. அப்பா 2 பேரையும் வருந்தி அழைக்கிறார். ஒருத்தர் வெளியவே நிற்கிறான், யார் மேலே, பாவி ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டான்னு அந்த இதில் இருக்கிறான். வந்து அப்படி இருக்காதீர்கள். இன்னொரு காரியத்தை அடுத்த வாரத்தில் தொடர்றேன். இந்த மூத்த குமாரன்ட்ட இருக்கிற 2வது கேரக்டர் என்ன, அந்த கேரக்டர் ஒரு நமக்குள்ளே இருக்குதா என்பதை எழுந்திருப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். ஒரு இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம். இளையகுமாரன் அழகாக மனம் திரும்பி உள்ள வந்துட்டான்.
ஆனால் மூத்த குமாரன் மனம் திரும்பாமல் வெளியவே நின்ட்டான். கிளைமேக்ஸ் எப்படி முடியுதுன்னா வெளியே நிற்கிற மாதிரி இருக்குது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இளைய குமாரர்கள் பாவிகள் சபைக்கெல்லாம் வந்தாங்கன்னா சந்தோஷப்படுங்க. இங்கே இருக்கிற யாரும் எல்லாரும் நீதிமான்கள் தான். நம்மளும் பாவம் செஞ்சு தான் உள்ளே வந்துருவோம். யாருமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிற ஆள் யாரும் உள்ளே வரல இல்லைங்களா? எல்லாம் உள்ளே வரும்போது பெர்ஃபெக்டாக உள்ளே வந்தீங்க. நான் கேட்க, யாராவது நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுங்க, நானும் ஊர் ஃபுல்லாக தேடினேங்க, எந்த சர்ச்சி கரெக்டாக இருக்குன்னு சர்ச்சி பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ தாங்க பார்த்தேன் பரிசுத்த சீயோன் சபைன்னு பார்த்தேன். இங்கே இருக்கிற எல்லாருமே பரிசுத்தமா இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன். அப்படி நினச்சி வந்தீங்களா? எல்லாருமே நானும் சரியில்லாதவன் தான், சர்ச்சுக்குள்ளே போகிற வரையிலும். ஆனால் இயேசு என்னை ரட்சித்தார். ஆமென். பாட்டு பண்ணுவேன், இயேசு என்னை ரட்சித்தார்னு பாட்டு பண்ணுவேன். அவர் என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை. என்ன பாட்டு அது? பாடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆஹா, சந்தோஷம் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். இளையகுமாரனை போல வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. ஆஹா, சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். புரியுதுங்களா? சந்தோஷம் பொங்கணும். யாரு எந்த ஒரு பாவியும் உள்ள வந்தா நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாது, ஐயா இவனை பற்றி தெரியாதா, ஊரு ஃபுல்லாக இவன் பேர் கெட்டு போய் கிடக்குதே, இவன் வந்துட்டானா? அப்படி இல்லை இல்லை. மூத்தகுமாரனை போல கோபமோ எரிச்சலோ பொறாமையோ கசப்போ வெறுப்போ முறுமுறுப்போ குறை சொல்கிறதோ திட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். புரியுதுங்களா? கிருபையை பாருங்க, தேவன் எல்லார் மேலும் கிருபை உள்ளவர். ஆமென். புரியுதுங்களா? இங்கே வர பாவிகள் மேலும் கிருபை உள்ளவர், பரிசுத்தவான்கள் மேலும் கிருபை உள்ளவர். பாவிகள் மீது கிருபையாக இருந்து அந்த தப்பான வழியில் போகாத அளவுக்கு உங்களை காப்பாரு. பரிசுத்தவான்கள் கிருபை உள்ளவர், நீங்களும் தப்புல போய் மாட்டிக்கொள்ளாத அளவுக்கு உங்களையும் தேவன் அவருடைய கிருபையை காண்பித்து உங்களை காப்பாற்றுவார். ஆமென். ரெண்டு பேருக்கு கிருபை தேவையாக இருக்குது. அவனுக்கு கிருபை தேவை இருக்குது, எனக்கு கிருபை தேவை இருக்குது. அவன் மீட்கப்பட கிருபை தேவை, எனக்கு திரும்ப போய் பாவத்தில் விழாத அளவுக்கு ஒரு கிருபை தேவையா இருக்குது. ஆகவே தேவன் கிருபையுள்ளவர். ஆமென். கிருபையுள்ள தேவன் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோட பேசின எங்கள் கண்களை திறந்திருந்த காரணி செலுத்துகிறோம். அன்றைக்கு நேரத்தில் நாங்கள் இளையகுமாரன் தான் கெட்டவன் நினச்சிருந்தோம். ஆனால் சொல்லப்போனால் இளையகுமாரன் கூட திருந்து விட்டான், ஆனால் மூத்த குமாரன் திருந்தாமல் வெளியவே நின்று விட்டானே. நாங்கள் அந்த கதையினுடைய கிளைமேக்ஸை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆண்டவரே. நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய குரலை கேட்கின்றோம் மகனே என்று சொல்லி நீர் அவனை வருந்தி அழைத்தும் அவன் உள்ளே வரவில்லையே. நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவருடைய உயர்வு, ஒருவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நாங்கள் பொறாமப்பட மாட்டோம், கோபப்பட மாட்டோம், எரிச்சல் அடைய மாட்டோம். இது எப்படி வந்துச்சுன்னு கேட்க மாட்டோம். ஏனென்றால் உம்முடைய இங்கு வருகின்ற எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இங்க இருக்கிற எல்லாரும் மேலும் கிருபை உள்ளவராக இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் மேலும் நீர் பொழிகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இவர்கள் மீட்டதை நீ களி கூறட்டும், இவர்களோடு வருகிறவர்கள் மீட்கப்பட்டதை என்னையும் களி கூறட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் களி கூறுதல் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டாவதாக. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று சொன்னீரே.
அந்த கம்பீர சத்தம் இங்க இருக்கிற ஒவ்வொரு நீதிமான்களுடைய கூடாரத்திலும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தகப்பனாகி உம்மை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ளவர். நீர் எவ்வளவு வருந்தி அழைக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்கள் மீது அதே குரலோடு எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீர். நீர் மாறாதவர். அன்றைக்கு எப்படி நீர் செயல்பட்டீர், இன்றைக்கும் அப்படி இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய மனதிற்கத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் பார்க்கிற ஆண்டவரே, எங்கள் மீது இன்றைக்கும் தயை உள்ளவராக கிருபை உள்ளவராக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய இரக்கத்தால் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலே வரட்டும் கர்த்தாவே. நல்ல நிலைமை அடையட்டும். கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, ஆண்டு குடும்ப வாழ்வு, ஆண்டு பிள்ளைகளுடைய படிப்பின் வாழ்வு, எல்லா காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கிருபையை பார்க்கட்டும். உம்முடைய கிருபையினால் உயர்த்தப்படுவதை பார்க்கட்டும். கிருபை தாங்குவதையும், கிருபை உயர்த்துவதையும், கிருபை ஏந்துவதையும், உம்முடைய கிருபை தப்புவிப்பதையும், உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சுமப்பதையும், உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவைகளை பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இந்த மகிமை சொல்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.